recently I handled a case where a babyக்கு வந்து 9 months ஆச்சு and the baby is completely baby led weaning. So 6 monthsலேருந்தே கொஞ்சமாக அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ பேபி லெட் வீனிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் பேபிக்கு அப்பப்போ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே வருது. ஸோ அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு ஃபுட் தான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வருது. நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுத்தோம்னா we introduced all pea foods. ஸோ பீ ஃபுட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணும். செகண்ட் நாங்கள் சோக் பண்ண ப்ரூன்ஸ் வாட்டர் கொடுத்து பார்த்தோம், பட் அதுலேயும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. தேர்ட் வந்து நாங்கள் நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாமே இன்ட்ரடியூஸ் பண்ணோம், பட் ஸ்டில் பேபிக்கு அப்பப்போ கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அம்மா கிட்ட அட்வைஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி என்னெல்லாம் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னு ஒரு சார்ட் போட்டு வைங்க, ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு ஸ்லாஸ் வி ஃபவுண்ட் அவுட் அந்த பேபிக்கு பன்னீர் அண்ட் கர்ட் இதனால வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ஆயிருக்கு. எஸ், டைரி அலர்ஜன் இருந்திருக்கு அந்த பேபிக்கு. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் ஸ்டாப்பிங் தட் பேபிக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே இல்லை. இப்போ வந்துட்டு டைரி ப்ராடக்ட்ஸ் அலர்ஜனா, ஸோ இனிமேல் அவங்க லைஃப் லாங் டைரி ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. ஆஃப்டர் மந்த் ஆர் 2 அவங்க திருப்பி இதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபாலோ மை பேஜ் ஃபார் மோர் பேபி லெட் வீனிங் ரிலேட்டட் கான்டென்ட்ஸ்.